ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்சிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/12/2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 14/12/2025 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 31/12/2025. இதுக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வந்து வேக்கன்சியும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 32,020லேருந்து 96,210 ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த காலி பணியிட வந்து தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் பர்மனெண்ட்டாக சொல்லலை, ஏறும் இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க, அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயசு, அதிகபட்சம் 32 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு 42 வயசும், எக்ஸ்ஆர்மிக்கு வந்து 50 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற உதவிக்கு வந்து உச்சவரம்பு தேவையில்லை, வயதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உச்சவரம்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து 1/7/2025 அன்று இல்லைன்னா தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் 60 வயது நெருங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வயது வரம்பு வந்து கோரும்போது அதுக்கான வந்து டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கணும், இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும். அது வந்து 10th 12th அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிகிரியோ இல்லை பிஇஓ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேருந்து உள்ள சர்டிஃபிகேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து தமிழில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இணைய வழி தான் வந்து நீங்கள் பேமெண்ட் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேமெண்ட் செலுத்தலைன்னா உங்களோட விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ரிட்டன் கிடையாது. பேமெண்ட் ஒன் டைம் கட்டினீங்கன்னா அதுக்கு ரிட்டன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 200 மார்க்கு தான் எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் 170 மார்க் எடுத்துப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வில் 30 மார்க் எடுத்துப்பாங்க. மொத்தம் 200 மார்க் வச்சு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.